So hello guys, welcome back to Get Legal YouTube channel. I am Saranakumar, Reasoning is Gator. Yes, ரொம்ப நாளா ஒரு வீடியோ கேட்டுருந்தீங்க சார். இந்த ஆல்பபெட்ஸோட ஆப்போசிட் லெட்டர், தட் மீன்ஸ் கரஸ்பாண்டிங் லெட்டர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே இருக்கு. கோடிங் டிகோடிங் எழுதுறப்பெல்லாம் நான் எல்லாமே எழுதி போட்டு ரொம்ப டைம் ஆகுது. மற்ற இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்குல்ல, பேரா ஒரு த்ரீ லெட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஏ பி சி டிஇஎஃப் இதுல ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிங்க. 1 2 3 4 அப்படிமா ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆட் ஒன் கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப டைம் ஆகுது சார், இதுக்கு ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து அப்படி இப்படி தான் பொறுக்கி எடுத்து வச்சுக்கோம். ஸோ இது நம்மளோட ஸ்டைலில் கொஞ்சம் ஜாலியாக சூப்பராக போயிடலாம். சரியா? ஓகேப்பா. எஸ், உள்ள போகிறதுக்கு முன்னாடி சார் நான் ரீசனிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஓகே சார், மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் சார். கண்ணை மூடிட்டு இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரீசனிங் மெயின்ஸ் லெவல் எஸ்கேஎஸ்ஆர் ரீசனிங் மெயின்ஸ் லெவல் போட்டால் இந்த பிளேலிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த தம்ப்நெயில் இருக்கும், இங்கே டே 1 இருக்கா, இந்த மாதிரி 20 days போட்டிருக்கேன். 20 days 20 நியூ டாபிக்ஸ், 20 நியூ கொஷின்ஸ். சரியான கொஷின்ஸாக இருக்கும் எல்லாமே. டெஃபினட்டாக ஒரு வீடியோலையும் ஒரு நியூ லேர்னிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரீசனிங் மெயின்ஸ்க்கு ஓரளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிருவீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை, ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப். சரியா? ஓகே, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா? ஸோ பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்பபெட்டை 2ஆ பிரிப்பாங்க. சரியா? டோட்டல் 26 லெட்டர், அதை டிவைடட் பை 2 போட்டால் என்ன வரும்? 13 லெட்டர். ஸோ அப்போ 13th லெட்டர்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஆப்போசிட் 26th லெட்டர் இருக்கணும். சரியா? செகண்ட் லெட்டருக்கு ஆப்போசிட் 25th லெட்டர் இருக்கணும். ஸோ அப்போ 13க்கு ஆப்போசிட் 14th லெட்டர் இருக்கணும். கரெக்டா? ஸோ இதை எப்படி எழுதுவாங்கன்னா, ஏக்கு பி அப் டு அப்படியே எழுதிட்டே போயிட்டு இங்கே எம் 13th லெட்டரா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என் இங்கே அப்படியே ஓ பி கியூ அப்படியே எழுதிட்டே வந்து இங்கே இசட் இங்கே ஒய் இந்த மாதிரி எழுதிடுவாங்க. எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்களா ரஃப் ஷீட்டு, அப்போ எழுதிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, ரஃப் ஷீட்ல எழுதாதீங்கன்னு. அது சில எக்ஸாம் சென்டரில் பிரச்சனை இல்லை, சில எக்ஸாம் சென்டரில் பேப்பரை பிடிங்கி வச்சு தம்பி உட்காந்துருன்னு 5 நிமிஷம் வச்சா கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிஸ்க்லாம் நமக்கு வேணாம். சரியா? ஸோ இருக்கிறது 13 தான், அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம். உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும் ஏ டு இசட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆல்பபெட் தெரியுமா? ஏ டு இசட். ஸோ ஏக்கு இசட் தான் ஆப்போசிட் லெட்டர். நெக்ஸ்ட் பி, பிக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன? ஒய். இது எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம்? பி ஒய். பாய். வீடியோ முடிச்சுட்டு போயிடாதீங்க. பாய் சொல்லுவோம்ல, பி ஒய் இ. கரெக்டா? பி ஒய் இ பாய். ஹாய் பாய் சொல்லுவோம்ல, அந்த பாய். சரியா? நெக்ஸ்ட் சிக்கு எக்ஸ். சிஎக்ஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ இருக்க பாய்ஸ்லாம் இந்த கிராக்ஸ் ஸ்லிப்பர்ஸ் செப்பல் இருக்குல்ல, ஸோ காஸ்ட்லி பாய்ஸ் அதை போட்டு சுற்றுறாங்க. பட் நமக்கு சிஎக்ஸ் தெரிஞ்சது கிறிஸ்மஸ் சொல்லுவோம் தெரியுமா? மேரி கிறிஸ்மஸ். அதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? எப்படின்னா எக்ஸ் எப்படி போட்டு எக்ஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? டெஃபினட்டாக இருக்கும். ஒரு இயர்லி 2K 90s பிறந்திருந்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் தருவாருன்னு போஸ்ட் கார்டு எழுதி போஸ்ட் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் மேரி எக்ஸ்மஸ் அந்த மாதிரி சொல்லி எதுவும். ஸோ சிக்கு எக்ஸ், கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ், கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ், அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் டி, டிக்கு டபிள்யூ. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈஸி. ஒரு வீட்டில் என்ன டிஃபால்ட்டா, ஒரு வீடு முன்னாடி இருந்து பார்த்தா என்ன தெரியும்? வீட்டோட டோர் தெரியும், பக்கத்துல விண்டோ இருக்கும். ஸோ ஈஸி, டோர் விண்டோ. ஓகே, டோர் விண்டோ. கிளியரா? ஏக்கு இசட் டிஃபால்ட்டா உங்களுக்கு தெரியும். பி ஒய், பிக்கு என்னன்னா ஒய், பாய் அந்த இது. நெக்ஸ்ட் சிக்கு எக்ஸ், கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ். இது நீங்க அப்படியே உல்டாவா தெரியணும். ஒய் வந்தா என்ன சார், என்ன சொல்லி கொடுத்தாரு? ஒய். ஓ பாய், ஒய் இருந்துச்சுல பாய். ஓகே, அப்ப எக்ஸ்னா எக்ஸ்மஸ், எக்ஸ்மஸுக்கு ஆப்போசிட் கிறிஸ்மஸ், அந்த மாதிரி பேர் பண்ணிக்கணும். டிடபிள்யூ என்ன? டோர் விண்டோ. இப்ப டபிள்யூ கேட்டு ஆப்போசிட் கேட்டா டியும் போட தெரியணும். ஸோ விண்டோனா பக்கத்துல டோர் வரணும், ஸோ அந்த மாதிரி போடணும். சரியா? நெக்ஸ்ட் இக்கு வி. ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? இவி வெஹிக்கிள் இருக்குல்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஈவின்னு சொல்லுவோம்ல. இப்போ அதான ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அது இதுன்னு வந்தனால ஈவி தான் அடுத்த ரெவல்யூஷன் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ ஈவி. நெக்ஸ்ட் ஈக்கு அப்புறம் எஃப். எஃப்க்கு என்ன? யூ. எஃப் யூ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? நிறைய ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபன்னை விட ஃபேர் அன்ஃபேர். நம்ம ஐபிபிஎஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஐபிபிஎஸ் நடத்துற எக்ஸாம் ஃபேரா இருக்கா அன்ஃபேரா இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு டிபேட் போவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபேர் அன்ஃபேர். இது எதுக்காக நான் இந்த மாதிரி க்ளூ சொல்றேன்னா, செகண்ட் லெட்டர் பார்க்கும்போது அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வரும். இப்போ இவி இருக்கு, வி. இவிக்கு என்ன சொன்னாரு? எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அப்போ வி இருக்குன்னா முன்னாடி இ இருக்கணும், எலக்ட்ரிக். சேம் அதே மாதிரியே ஃபேர் அன்ஃபேர்.
FU. அப்ப யூக்கு அன்ஃபேர் இருக்குன்னா முன்னாடி ஃபேருக்கு F வரணும். அதனாலதான் அந்த மாதிரி க்ளூவா கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே. FUவா EFG. ஜிக்கு என்ன? T. இது எப்படி சார் போடலாம்? GT. வாய்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஹிமாலயன் நமக்கு இது ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்குல்ல, GT எடிஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஜென்ரல் ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிக்கு GTக்கு நம்ம சின்ன வயசுல ஒரு கேம் விளையாண்டுப்போம். சரியா? GTன்னு சொல்லி ஒரு கேம் விளையாண்டுப்போம். ஒரு மாதிரி மனசு எப்படி இப்படி நடந்து போவான். இப்ப நிறைய ரீல்ஸ்ல கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த GTA கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரியா? GTA கேம் வச்சுக்கலாம். இல்லைன்னா GT ரோடுன்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்கும். GT ரோடுன்னு சொல்லி நிறைய பிளேசஸ் திருச்சியில கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு GT. நீங்க ஈஸியா GTA கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ T வந்தாலே GTA கேம் அப்படி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து EFG, அடுத்து ஹச்சுக்கு எஸ். ஹச் எப்படி சார் எஸ் கூட கம்பைன் பண்றது? 11th 12th நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஹை ஸ்கூல். சரியா? ஹை ஸ்கூல். ஹச்சுக்கு ஸ்கூல் வரணும், ஹைக்கு ஸ்கூல் வரணும், ஸ்கூலுக்கு ஹை வரணும். ஸோ ஹை ஸ்கூல். ஹை ஸ்கூல். ஓகே, சூப்பர். EFG ஹச்சா? ஹச்சுக்கு அப்புறம் ஐ. ஐக்கு என்ன சார்? ஐக்கு ஆர். ஐஆர்னு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நிறைய பாட்டு வரும் தெரியுமா? ஐஆர்8 கண்ணுக்காரி அந்த மாதிரி சொல்லி நிறைய பாட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஐஆர் அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா அரிசி வகை இருக்கு தெரியுமா? IR8 ரைஸ். ஒரு ரைஸோட பிரீட் ஒன்று சொல்லுவாங்க, IR8 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொரு க்ளூ இருக்கு, ஐரிஸ். இந்த கண்ணுக்குள்ள இந்த பிளாக் இருக்குல்ல, ஸோ அது ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஐரிஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ IR8 இல்லைன்னா ஐரிஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஈஸியான க்ளூ தான். நெக்ஸ்ட் அச்சை. அடுத்து ஜேவா? ஜேக்கு என்ன? கியூ. இது ரொம்ப ஈஸி. ஜேக்கு ஈஸி. ஜாக்கு குயின். கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஜாக் குயின். ஓகேவா? அண்ட் தென் GHIA IJ அண்ட் தென் கே. கேக்கு என்ன வரும்? கேக்கு பி. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? கேக்கு பி. கேபி கருப்பு. யாருக்கு தெரியாது? கேபி கருப்பு டைலாக் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா கிறுக்கு பையன், கேன பையன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எது ரிலேட்டடா தேவைப்படுதோ. இல்லைன்னா நான் நிறைய ஹிந்தி சேனல்ல பார்த்தேன், அந்த ஒரு இது வரும்ல, ஒரு டொபாக்கோ, கமலா பிரசாந்த். ஸோ அந்த இது கமலா பிரசாந்த் இந்த IPL ஆட்ல எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா கிறுக்கு பையன் வச்சுக்கலாம். சரியா? கிறுக்கு பையன். ஓகே. கேபி இல்லைன்னா கேபி கருப்பு. உங்களுக்கு எது டிஃபால்ட்டா ஞாபகம் அதை வச்சுக்கோங்க. கேக்கு அப்புறம் எல். இது ஈஸியா எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடும். எல் ஓனா லவ். சரியா? அங்கிட்டு போகக்கூடாது. படிப்பு மேல உங்க லவ் செலுத்தணும். சரியா? எல்லுக்கு ஓ லவ். LO அப்படியே லவ்ன்ற ஃபார்ம்ல வருதா? ஸோ லவ் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் KL M. எம் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே தெரிஞ்சிடும். எம்முக்கு ஆப்போசிட் லெட்டர் என். ஏன்னா 26 சொன்னா ஸோ AZ MN டிஃபால்ட்டா தெரியும். நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் பி. பின்னா என்ன? பாய் சொல்றது பாய். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் CXக்கு கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ். நெக்ஸ்ட் DW டோர் விண்டோ. அடுத்து EVனா என்ன? ஈக்கு V வரணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஈக்கு அப்புறம் எஃப்னா என்னது? ஃபேர் அன்ஃபேர். ஓகே. எஃப்க்கு அப்புறம் ஜிக்கு சார் என்ன சொன்னாரு? GTA கேம் சொன்னாங்க, இல்ல GT ரோடு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி GTA கேம். நெக்ஸ்ட் ஹச்னா என்ன? ஹச்னா ஹை பக்கத்துல ஸ்கூல் இருக்கணும், ஹை ஸ்கூல். நெக்ஸ்ட் ஐக்கு ஆர். IR என்ன சொன்னாங்க? IR8 ரைஸ் பிராண்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஜாக்கு பெயின், அது டிஃபால்ட்டா தெரியும். நெக்ஸ்ட் கேபி கருப்பு, கேன பையன், கிறுக்கு பையன் அந்த மாதிரி. அதாவது நெக்ஸ்ட் LO லவ். சிம்பிளா முடிஞ்சா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை ஒன்றும் பெருசாலாம் இல்லை. டெய்லி நீங்க இதை படிச்சிருங்க, வீடியோ பார்த்து படிச்சிருங்க. டெய்லி நைட்டு தூங்குவீங்கல்ல. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. சரியா? டக்குன்னு எடுத்துட்டீங்களா? ஒரு போட்டோ எடுக்கிறனால எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இது என்ன பண்ணுன்னா, நீங்க டெய்லி நைட் தூங்குறப்ப சும்மா ஓகே ஆருக்கு ஆப்போசிட் என்ன? IR8 சார் சொன்னாரு. ஸோ 6 8 ரைட்டு, 6 8 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. பின்னா என்ன? கேபி கருப்பு அது சொன்னாங்க. ஸோ அடுத்து வேற என்ன? ஆர் போட்டாச்சா? வேற கியூக்கு என்ன சொன்னாங்க? ஜாக்கு குயின் அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் 13 தான். 13 கூட இல்லை. அதுலேயும் இது ஒன்று போயிடுச்சுன்னா ரிமைனிங் 11 கான்செப்ட் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ். இப்போ ஏக்கு வந்து நம்பர் 1, சேம் அதே மாதிரி ஜிக்கு நம்பர் 7, அடுத்து ஓக்கு பார்த்தா நம்பர் 15. ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் இதுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வீடியோ பிளான் ஆகும். ஸோ வீடியோ தேவையா இல்லை இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ.